ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பனானா பனியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுவும் வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 பெரிய நல்லா பழுத்த நேந்திர பழம் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துருக்கேங்க. இப்போது நான் மிக்ஸி ஜாரில் நேந்திர பழத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நான் பழத்தை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அது கூட நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம வந்து 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பிளெண்ட் பண்ண மிக்ஸை வந்து நான் வந்து இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸ்பூன்லேருந்து விட்டு வரணுங்க. இப்போது நம்ம பனியாரக்கல்லில் வந்து நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக ஊற்றிட்டு சூடு பண்ண வச்சுருக்கேன். இது வந்து நான்ஸ்டிக், அதனால் கொஞ்சம் எண்ணெய் போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் வந்து பேட்டர் வந்து ஊற்றி வச்சுக்கலாங்க. இப்போது இந்த பழ பனியாரம் வந்து எல்லா குழியிலும் ஊற்றி நம்ம வந்து வேக விட்டுருக்கோம். நீங்கள் வேணால் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம். சிம்மில் தான் வச்சு வேக விடணும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போது நம்ம வந்து ஒவ்வொரு பனியாரத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போது எல்லா பனியாரத்தையும் நம்ம வந்து திருப்பி போட்டிருக்கோம். இப்போ வெந்துருச்சு. அதை வந்து நம்ம பேன்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட ஈஸியான ரொம்ப டேஸ்டியான நம்மளோட பனானா பனியாரம் ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.